அனைவருக்கும் வணக்கம். முற்றிலுகரமோடு பொருள் வேறுபடாது அப்பெயர் மருங்கின் நிலையிலான. அப்ப இந்த நூற்பால என்ன சொல்ல வர்றாருன்னா, சென்ற நூற்பால சொன்ன அந்த கருத்துடைய தொடர்ச்சி தான். ஆனா நம்ம இந்த நூற்பாக்கான கருத்தை நம்ம அங்க பார்த்துட்டோம். ஏன்னா இந்த நூற்பாவுடைய கருத்தோட சேர்த்து தான் அங்க பார்த்தா தான் அது பொருள் புரியுன்றதுனால அதை பார்த்துருக்குறோம். இருந்தாலும் இங்க திரும்ப இந்த செய்தியை நம்ம இதுக்கான செய்தியை மட்டும் நம்ம இங்க விளக்கலாம். என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அந்த நுந்தை அப்படின்ற அந்த சொல்லு இருக்கு இல்லைங்களா, அததான் இங்க அப்பெயர் மருங்கின் நிலையிலான அப்படின்றார். அதாவது அந்த பெயராக வருகின்ற அந்த சொல் முற்றிலுகரமோடு பொருள் வேறுபடாது. அதாவது அந்த சொல்ல மொழிக்கு முதல்ல வரும்பொழுது இதழ் குவித்து ஒலிக்கின்ற, இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, இதழ் குவித்து ஒலிக்கின்ற முற்றிலுகரமாக நாம் ஒலித்தாலும் அது என்ன ஆகாது, பொருள் வேறுபடாது. அதுக்குதான் இங்க எடுத்துக்காட்டு கொடுக்கிறாரு. நாகு எனவும் நகு எனவும். இப்ப பாத்தீங்கன்னா இது நெடிலாக வருது, குறுகி ஒலிக்கும் போது நகு என அதனுடைய பொருளே மாறிடுது. ஆனா நுந்தை என்பது பாத்தீங்கன்னா குறுக்கமாய வழியும் இதழ் குவித்து கூற குறுகாத வழியும் பொருள் வேறுபடாதவாறு அறிக. இதழ் குவித்து சொன்னாலும் சரி, இதழ் குவிக்காம நம்ம குற்றிலுகரமாக சொன்னாலும் சரி, அதுல பொருள் வேறுபாடு இல்லை. அதுதான் சொல்றார், முற்றிலுகரமோடு பொருள் வேறுபடாது அப்பெயர் மருங்கின் நிலையிலான. அங்க நம்ம பார்த்த செய்தி தான் திரும்ப அதை வலியுறுத்துவதற்காக இந்த நூற்பால இன்னும் கொஞ்சம் நமக்கு புரியும்படி எடுத்து சொல்லி இருக்கிறாரு. நன்றி, வணக்கம்.